ஆசியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்திருந்தால் உங்களை விட சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம். சொன்னார், நீ என்ன தண்டனை தந்தாலும் இஸ்லாத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை. ஃபிரௌன் என்ன செய்தான்? இதற்கு மேல் இவளை விடக்கூடாது, தண்டனை கொடுக்கலாம். என்ன தண்டனை? وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ الَّذِينَ طَغَوْا فِي الْبِلَادِ. 4 கம்பெடுத்தான். 4 கம்பெடுத்து 4 கம்ப நாட்டி ஆசியா நாயகியுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து 2 கையையும் 2 கம்புல 2 காலையும் 2 கம்புல கட்டி வெயில்ல காய வைத்தான். சொன்னான், ஒன்று மரியாதையா நீ இஸ்லாத்தை விடணும், இல்லைண்டா இப்படியே கிடந்து செத்து போகும். இப்படியே கிடந்து செத்து போனாலும் சாகுவேனே தவிர அல்லாஹ்வை நிராகரிக்க மாட்டேன் நான். அப்படியா? உண்ட தலையில நான் கல்ல போட்டு கொலை செய்வேன், கல்ல தூக்கி போட்டு கொள்ளுவேன். உன்னை என்னத்தை தூக்கி போட்டு கொண்டாலும் நான் மார்க்கத்தை விட மாட்டேன். எவ்வளவு பெரிய தியாகி! அல்லாஹ் சொல்றான், وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான பெண்களுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி. உடனே கையேந்தின அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நினைச்சிருந்தா நான் மகாராணியா வாழ்ந்திருக்கலாம், நினைத்திருந்தால் தங்க கட்டில படுத்திருக்கலாம். ஆனால் உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த நிலைமை. எனக்கு நீ தர வேண்டிய சன்மானம் என்ன தெரியுமா? புத்திசாலி ஆசியா கேட்டார், ரப்பிப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை, அதுவும் சும்மா மாளிகை அல்ல, உனக்கு பக்கத்தில் வேணும் அந்த மாளிகை. முதலாவது துவா. 2வது துவா, இந்த ஃபிரௌன் இந்த தலையில கல்ல போட்டு கொள்ள போறான், இவன் ஃபித்னா விட்டு என்ன நீ காப்பாத்து. ஒன்னு அந்த கல்லை தூக்கி போட்டாங்க. கல்லு தலையில் வந்து விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை உடனடியாக கட்டி ஆசியா நாயகியுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினான். பாரு, சந்தோஷப்படு. நீ எனக்காக செய்த தியாகம், நீ கேட்டதை நான் தர மாட்டேனா? அல்லாஹ் தருவான். நீங்க அல்லாஹ்வுக்காக வாழுங்க உலகத்தில்.